இப்போ உள்ள காலகட்டத்தில எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி எவ்வளோ பெரிய மோசம்னு இந்த ஒரு படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு படம்னா தி ஃபேக்குன்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில வந்திருக்கு இந்த ஒரு படம். என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபுட் டெலிவரியில ஒரு பெரிய மேனேஜரா இருக்கான். மேனேஜரா இருக்கும்போது அவர் ஹீரோட ஒய்ஃப் எல்லாமே சந்தோஷமா இருக்கா. சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ஒரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு அவ வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ நம்ம டெலிவரி கம்பெனியில வேலை பார்க்கும்போது ஒருத்தர் டெலிவரி பாய் வந்து வரும்போது இந்த ஒரு குரூப் ஒண்ணு காமிக்கிறான். அந்த குரூப்ப பார்க்கும்போது, அதுல வந்து நம்ம ஹீரோட மனைவியோட ஃபோட்டோ வந்து ஃபோட்டோனா ஒரு நியூடான ஃபோட்டோ ஒண்ணு வரத நம்ம ஹீரோ பார்க்குறாப்புல. இது யார் பண்ணா? எவரு பண்ணா? அப்படின்னு சொல்லிவுட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகி சந்தேகப்படுறாப்புல. இது உண்மையிலேயே என் ஒய்ஃப ஃபோட்டோ எடுத்து இந்த குரூப்ல அனுப்புனாங்களா? வச்சாங்களா? அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தேகம் போகுது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேக்கான ஃபோட்டோவ எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கண்டுபிடிக்கிறாப்புல. ஆனா அது ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிராப்புல. ஆளானதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எப்படி அவருக்கு தூக்கம் வராது. ஒரே சந்தேகமா இருக்க மாரி இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா, இப்போ லீக் ஆனதுனால அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒய்ஃப் எங்கிட்டு வெளில போனாலே பார்க்குற மக்கள் ஃபுல்லா அந்த ஹீரோட ஒய்ஃப வந்து எல்லாரும் ஒரு மாரியா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிராப்புல. போற இடம்லாம் ஒய்ஃப கூட்டிட்டு போறது, ஒய்ஃப கூட்டிட்டு போகாம வீட்டுக்குள்ள நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்ற விஷயம். ஃபோட்டோவ வந்து நீட்டா காமிச்சுக்கிறனாமா ஹீரோவுக்கு வந்து யாரு பண்ணா? எவரு பண்ணா? யாரு இது முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா தேடுறாப்புல. ஒவ்வொரு ஆளா அவன் ஒவ்வொரு குரூப்பா அந்த குரூப் எவன்லாம் வச்சிருக்கானோ அவனுக்குலாம் ஒவ்வொரு பேஜ் உள்ள குரூப்பா போய் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாப்புல. இதான் யார் பண்ணா? எவரு பண்ணா? அதான் இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்த நம்ம கதைய பார்க்கும்போது ஒரு மேலோட்ட கதையா தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு கதையில நம்ம சொல்ல வேண்டியது இந்த டெக்னாலஜி வளர வளர நம்ம ஆபத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு. ஏன்னா நம்ம தயான் சீனிவாஸ் வந்து அந்த படத்தோட எப்படி சொல்ற ஒரு மெயினா ஒரு ஹீரோவா இருப்பாப்புல. ஏன்னா அவரு எப்படி ஒய்ஃபை வெளிலயும் கூட்டிட்டு போகாம இந்த சமூகம்லாம் நம்ம ஒய்ஃபை என்னெல்லாம் நினைக்குமோ வைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல கவலைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, அத பார்க்கும்போது நமக்கே ஆமா இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இப்போ உள்ள பெண்கள் இந்த ஒரு கஷ்டத்தலாம் அவங்க வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அது உண்மையா நடக்கக்கூடிய விஷயத்த தான் இந்த ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு படம் பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சுச்சு. இந்த படத்த நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்றது, குடும்பமே சீர்குலைஞ்சு போற மாரி அந்த உறவு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகுற மாரிலாம் இந்த இந்த ஒரு படத்துல வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது இது உண்மையா நடக்கக்கூடிய சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு குடும்பமும் ரொம்ப சீர்குலைஞ்சு இந்த படத்துல மெயினா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோயினியா நம்ம திவ்யா பிள்ளையோ தான் நடிச்சிருப்பாங்களா. ஆனா பொண்டாட்டி புருஷனுக்கு ஒரு பக்கம் சண்டை வரும். சண்டை வரும்போது இதெல்லாம் நீ எதுக்கு நம்புற? இதெல்லாம் நீ எதுக்கு நீ தூங்காம கொள்ளாம ஒரு பக்கத்துல நீ இருக்க? பார்க்கறதுக்கு நீ ஃபேக்கா இருக்க. அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு எதுக்கு இந்த மாரிலாம் ட்ரை பண்ற? இதெல்லாம் விடு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா சொல்லுவாப்புல. நீ இதெல்லாம் நீ நானே கடந்து வந்துடுறேன். நீ இதெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நீ சொல்லும்போது, நமக்கே ஆமா இப்படிதான் இருக்கணும். பெண்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. சொல்ல வேண்டியது கதை. கதை எப்படி சொல்றது? ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு எண்டு வர ரொம்ப ஸ்லோவா போற மாரி தான் காமிச்சிருப்பான். ஏன்னா எப்படி சொல்றது? ஒரு விறுவிறுப்பே இல்லாம இருக்கிற மாரியே இருக்கு. ஆனா இதுல மெயினா ஒரு வில்லன ஒருத்தன காமிச்சிருப்பாங்க. அந்த வில்லன பார்க்கும்போது நல்ல ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா காமிச்சிருக்கான். ஆனா பவர்ஃபுல் கேரக்டரா காமிக்காம, சும்மா ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? அந்த மாரி தான் காமிச்சிருப்பான். அத பார்க்கும்போது இது ரொம்ப சுவாரஸ்யம் இல்லாத ஒரு படமா தான் இருந்துச்சு. ஆனா முதல்ல இந்த ஒரு படத்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன தேவையோ இந்த தொழில்நுட்பம் எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் நல்லதுக்கு பயன்படுது, ஒரு பக்கமா தான் கெட்டதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. அருண் சிவவிலாசம் அவருக்கு அந்த ஒரு படத்த எடுத்ததுக்காண்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு படத்த நல்லா டீப்பா நல்ல ஒரு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டான கதைய போட்டு கொண்டு போயிருக்கான். ஆனா ஏகப்பட்ட இடத்துல ரொம்ப ஸ்லோவாவும் ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே கொஞ்சம் மோசமா இருக்க மாரி தான் எனக்கு பெண்கள் பார்க்க வேண்டிய படமா அந்த ஒரு படம் இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கணும் கைஸ்.